இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். இந்த அமெரிக்க வரி தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்தி. ஆடை தொழில்துறையில் 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுவர் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அமெரிக்காவின் 30% தீர்வை வரியை குறைத்துக் கொள்ள முடியாமல் போனால் ஆடை தொழிற்சாலைகளோடு தொடர்புடைய 3 லட்சம் பேர் வரை பாதிக்கப்படுவார் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய அமைப்பாளர் தி. சத்தநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணும். எனவே அமெரிக்கா சர்வதேச நாடுகளுக்கு வேட் வரியை விதித்திருக்கிறது தங்கள் நாடுகளுக்கான இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு. எனவே அவ்வாறு இருக்க உலக நாடுகள் பலவும் பேச்சுவார்த்தை நடத்தி சில நாடுகள் அமெரிக்காவோடு சில ஒப்பந்தங்களை செய்து தங்களுடைய வரிகளை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மலேசியா அண்மையில் தன்னுடைய ஒப்பந்தத்தினூடாக 550 போயிங் ரக விமானத்தை கொள்வனவு செய்ய போவதாக இந்தோனேஷியா தெரிவித்து தங்களுடைய அந்த வரியை குறைத்துக் கொண்டார்கள். அவ்வாறு இருக்க இலங்கையும் இப்போது 44% இருந்த வரியை குறைத்து 30% குறைத்துக் கொண்டிருக்கிறது. இது இன்னும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அப்படி குறைக்காவிட்டால் இவ்வாறு ஆடை தொழில்துறைகள் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அந்த வரி அமலுக்கு வருகிறது. அதற்கு முன்னர் சாத்தியமான முடிவுகள் எட்டப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.